சினிமா தயாரிப்பாளர் என்று கூறிக்கொள்ளும் திரைப்பட பைனான்சியர் போத்ரா மயிலாடுதுறையில் ஆரம்ப காலத்தில் வட்டி தொழிலில் ஈடுபட்டு வந்தார். அரசு ஊழியர்களுக்கும் போலீசாருக்கும் கூடுதல் வட்டிக்கு பணம் கொடுத்து அதையே மிரட்டி வசூலித்து வந்த போத்ரா பின்னர் சென்னையில் தனது தொழிலை தொடர்ந்தார். திரைப்பட பிரமுகர்களுக்கு பணம் கொடுத்த பின் அவர்களை மிரட்டுவது, நீதிமன்றங்களுக்கு அலைக்கழிப்பது என கந்துவட்டி தொழிலை போத்ரா தொடர்ந்து வந்தார். நடிகர் தனுஷின் தந்தையும் இயக்குநருமான கஸ்தூரி ராஜா போத்ராவிடம் பணம் பெற அது தொடர்பான வழக்கில் நடிகர் ரஜினிகாந்தை நீதிமன்றத்திற்கு அலைக்கழித்தவர் இவர். இவரது மோசடிகள் நீதிமன்றத்தில் வெளிச்சத்திற்கு வந்ததால் நடிகர் ரஜினிகாந்த் மீதான களங்கம் துடைக்கப்பட்டது. இதேபோல பல சினிமா பிரபலங்கள் அரசியல்வாதிகளை வட்டிக்கு பணம் கொடுத்து ஆட்டி படைத்த போத்ரா மீது ஆவடியைச் சேர்ந்த சினிமா பட தயாரிப்பாளர் சதீஷ் என்பவர் புகார் அளித்திருந்தார். நேரடியாக தான் ஃபோன் பண்ணி ஃபோன்லேயே தான் மிரட்டுறாரு. உன்னை டோட்டலாக சொசைட்டியில் டேமேஜ் பண்ணிடுவேன், உனக்கு இதுக்கப்புறம் வாழ்க்கையில் நீ எந்த விதமான ஒரு தொழிலையும் பண்ண விடாம நான் முடக்கிடுவேன். இப்போ உன் கையில் ஒரு 4 படம் ரெடியாக இருக்குது ரிலீஸ்க்கு, எனக்கு ரொம்ப ஈஸி உன்னை டேக்கிள் பண்ணுறது, நான் பண்ணுவேன். என் கேட்குற பேமெண்ட்டை நீ எடுத்துகிட்டு வந்து செட்டில் பண்ணால் அதை பற்றி கன்சிடர் பண்ணுறேன், இல்லைன்னா கிடையாது அப்படின்ற லெவலுக்கு அதை வார்த்தைகளால் சொல்ல முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆபாசத்தோட உச்சத்தில் தான் பேசினப்பில். இதன் பேரில் மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் போத்ராவையும் அவரது மகன்கள் ககன் போத்ரா மற்றும் சந்தீப் போத்ரா ஆகியோரை கைது செய்துள்ளனர். இதேபோல 24 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நகைகளை வைத்து 12 லட்சம் கடன் வாங்கிய பாஸ்கர் பண்டாரி என்பவர் கடனை அடைத்த பின்னும் நகையையும் பணத்தையும் தராமல் 60 லட்சம் தரக்கோரி மிரட்டியதோடு போத்ரா தன் மீது வழக்கு தொடர்ந்துள்ளதாக கூறுகிறார். நான் வீடு ஜப்தி பண்ணிடுவேன், இங்கே கோர்ட் கேஸ் பண்ணிடுவேன், என்கிட்ட எல்லாமே இருக்கு. நான் சொன்னேன், நான் உன்னை பார்க்கல, உங்ககிட்ட என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. எனக்கு இதெல்லாம் பேசின பிறகு தான் நான் தம்பியை கேட்டேன், ஏன்பா இந்த ஆள் யார், எனக்கு எதுக்கு ஃபோன் பண்ணார், உன் பேர் சொல்லி எனக்கு சொன்னார். அவர் சொன்னார், நான் 13 லட்ச ரூபா நகை வச்சேன், 6 லட்ச ரூபா தான் வாங்கினேன், 2.5 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா நான் வட்டி கொடுத்துட்டேன், இன்னமும் அந்த நகையும் கொடுக்கறதில்ல, அந்த பேப்பரும் கொடுக்கறதில்ல. ஹோட்டல் அதிபர் செந்தில் கணபதி அண்மையில் 1,40 லட்சம் ரூபாய் பணத்தை போத்ராவிடம் வாங்கியதாகவும் இதனை வட்டியும் முதலுமாக அடைத்த பிறகும் கூடுதல் பணம் கேட்டு மிரட்டியதாக புகார் அளித்தார். இந்த வழக்கு நிலுவையில் இருந்து வருகிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஐயப்பனுடன் செய்தியாளர் சுப்பிரமணியன்.